இந்த ஒரு பொண்ணோட உருவம் ஹீரோட கனவுல டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒவ்வொரு தடவையும் அந்த கனவுல ஒரே ட்ரெஸ்ல ஒரே பிளேஸ்ல தான் வருது. ஆனா ஒரு தடவை கூட அவளோட முகம் மட்டும் தெரிய மாட்டேதா. அதனால இத பத்தி அவனோட டிவைஸ் கிட்ட கேட்க, அது இதெல்லாம் உங்களோட இமேஜினேஷனா இருக்கலாம், இல்லனா ஏதாவது எரரா இருக்கலாம்னு சொல்லுது. இருந்தாலும் நம்ம அந்த கனவுல பார்த்தத வச்சு முதல்ல லொகேஷனை கண்டுபிடிப்போம்னு கனவுல பார்த்த லேண்ட்மார்க்லாம் அது கிட்ட சொல்ல, அது இவன் சொல்ற அடையாளங்கள்லாம் வச்சு ஒரு இடத்தோட பேரை சொல்லுது. அங்க ஏதாவது அவனுக்கான பதில் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக உடனே அங்க கிளம்பிடுறான். இருந்தாலும் கனவுல வந்துட்டு இருக்க அந்த பொண்ணை இதுவரை லைஃப்ல எங்கேயாவது மீட் பண்ணிருக்கானு அவன் டிவைஸ் கிட்ட கேட்க, அதுவும் உடனே இவனோட டேட்டாவை செக் பண்ணி பார்த்துட்டு நிவிங்கிற ஒரு பொண்ணோட மேட்ச் ஆகுதுன்னு போட்டோவோட காட்டுது. அந்த பொண்ணு பார்த்தா இவன் போயிட்டு இருக்க ட்ரெயின்ல ஆப்போசிட்லயே உட்காந்துருக்கா. உடனே அவகிட்ட வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க, அவன் நீ யாருனே தெரியாது, நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிடுறா. அதனால ஹீரோ என்ன பண்ணதுன்னு தெரியாம அவனோட டிவைஸை செக் பண்ணி பார்க்கறான். அதுல சில வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு ரெசார்ட்ல மீட் பண்ணி பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சது தெரிய வருது. ஹீரோட சில மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆயிருக்குங்க. அதனாலதான் கனவுல வந்தப்ப அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல போல. எப்படியா அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உடனே ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவ கடைசி வரையும் ஹீரோ நம்பவே மாட்டா, உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்றா. அதனால ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் முத எங்க மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் சொல்ல, அவன் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், ஆனா நான் உன்னை பார்க்கலன்னு சொல்லிடுறா. அதனால இதெல்லாம் பத்தாது, வேற ஏதாவது ஹைலைட்டா சொல்லுவோம்னு, உனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு, அது எப்போதும் உன் கூடவே தான் இருக்கும்னு சொல்ல, ஆமா நான் அந்த டைரி ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், அது உன் கையில கிடைச்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட டைரி ஹீரோட வீட்டுல தான் இருக்கு. ஆனா அது எப்படி அவங்க கிட்ட வந்துச்சுன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க.